ஹைப்பர் டென்ஷன் அதாவது உயர் ரத்த அழுத்தத்திற்கு என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லைங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை நான் சொல்லலை, NIHல சொல்கிறாங்க, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த்லேருந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேஷ் அப்படின்னா என்னென்னா டயட்ரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கான உணவு அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா ஹோல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல் ஃபுட்ஸ்னால் என்ன அப்படின்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாமே ஹோல் கிரெயின்ஸ். ஹோல் கிரெயின்ஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஹோல் கிரெயின்ஸை தப்பாக தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். சரி, நான் அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். அப்புறம் இது இல்லாமல் வந்து இப்போ நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு, லீன் மீட், அதாவது அதிக கொழுப்பில்லாத மீட் எல்லாமே சாப்பிட்லாம். அப்புறம் வந்து லென்டில்ஸ், பல்சஸ் எல்லாமே சாப்பிடலாம். நட்ஸு, சீட்ஸ் இதெல்லாமே சாப்பிட்லாம். அப்புறம் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சால்ட்டை நல்லாவே குறைச்சிடணும். எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னா அலோடு அமௌண்ட் வந்து 2400 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு. பட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க வந்து 1500 mg தான் எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், ஸ்வீட்ஸ், சுகர் ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக குடிக்கவே கூடாது. ஏன்னா இந்த சுகர் கண்டென்ட் கூடும்போது கண்டிப்பாக உங்களோட பிளட் ப்ரெஷரையும் கூட்டும். அப்புறம் வந்து ஃபேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கூடவே கூடாது, ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் கூடவே கூடாது. ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்நாக் ஐட்டம்ஸ், வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், சிப்ஸ், இது எல்லாமே பேக்கரி ஐட்டம்ஸில் இருக்கிற எல்லாமே வந்து உப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். இது இல்லாமல் உங்கள் வீட்டில் சமைக்கும் போது வந்து ரொம்ப காரசாரமாக சமைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக காரத்தை குறைக்க சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா எப்போல்லாம் காரம் கூடுதோ அங்கே வந்து உப்புனுடைய அளவும் கூடும். ஏன்னா இந்த காரத்தை மேட்ச் பண்ணுற அளவுக்கு உப்பு கூட போட்டால் மட்டும்தான் அந்த சமையல் சுவையாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப காரமாக சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டா நிறைய சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது எகெயின் சோடியம் கண்டென்ட் கூடும், உங்களோட பிளட் ப்ரெஷர் குறையவே குறையாது. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், பட் இருந்தாலும் எனக்கு பிளட் ப்ரெஷர் குறையலன்னு சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க. ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இது இல்லாமல் அக்சசரி மேனேஜ்மெண்ட் வேறு வீடியோவில் பார்க்கலாம்.